சீரியல் ஸ்கோப் அன்பு நெஞ்சங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள். மக்களே, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரணம் ஆயிரம் அப்படிங்கிற ஒரு டிவி தொடரை பற்றி. வாரணம் ஆயிரம் அப்படின்னது உங்கள் எல்லாருக்கும் ஒரு படம் ஞாபகம் வரும். டாக்டர் சூர்யா அவர்கள் நடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்ற படம். அந்த படத்தை பற்றி பேசினா நிறைய பேசிகிட்டு இருக்கலாம். பட் நம்ம அதை பற்றிலாம் பேசாமல் அந்த சீரியலை பற்றி பார்க்க போயிடலாம். பட் அந்த சீரியல் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அது எந்த சேனல் அதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி விட்ட வாரணம் ஆயிரம் டைட்டில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை பற்றி இன்னும் ஒரு செகண்ட் பேசிடலாம். என்னென்னா, வாரணம் ஆயிரம் படத்தை இது வரைக்கும் யாரெல்லாம் டிவியில் பார்க்கவே கிடையாது, மீன்ஸ் பார்க்கவே இல்லை, அந்த படத்தை பார்க்கவே இல்லை, ஃபுல் மூவியே பார்க்கல, அதுக்காக அந்த 1/4 மணி நேரம் எபிசோட் பார்க்கல, லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் பார்க்கல, உடல் ஆஃப் டீம்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. பெரும்பாலும் ஒரு 1.5 hours நான் அந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னு யாராவது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என்னே மாதிரியே யாராவது பார்ப்போம். அட் த சேம் டைம் வாரணம் ஆயிரம் இந்த தொடர் வந்து இதில் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, சன் டெலிவிஷனில் வரப்போகுது. சன் டிவியில் இந்த இதை தான் பண்ண போகிறாங்க. இந்த டைட்டிலில் வரப்போகுது. அட் த சேம் டைம் இந்த சீரியலுடைய ஃபீமேல் லீட் யார் அப்படின்ற நியூஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஃபீமேல் லீடை பற்றி சொல்லணும்னா, அவங்க ஒரு செமையான ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு சூப்பரான ஆக்ட்ரஸ். வந்து ஒரு கொஞ்ச நாள்லேயே தனியாக ஒரு ப்ரைவேட்டாக ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிற அவார்டை வாங்கிட்டு போன ஒருத்தவங்க. ஆக்சுவலாக அந்த அவார்ட் ஷோவில் அன்னைக்கு விஜய் டிவிலேருந்து வாங்கின ஒரே ஆள் இவங்க தான். ஈரமான ஒரு ஜாப் சீசன் 2ல் ஸ்வாதி அவங்க. ஆக்சுவலாக இந்த பிரியா கேரக்டர் நினைக்கிறேன், பிரியா கேரக்டர் தான் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அந்த ரோலில். இப்போ அவங்க தான் வந்து இங்கேயும் ஃபீமேல் லீடாக நடிக்கிறாங்க. இது ஒரு மாசான கேரக்டராகவும் மாசான சீரியலாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் அண்ட் வாட்ச் மக்களே. தேங்க்யூ, டாடா பாய்.